ஹலோ, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சாப்டர் ஸ்ட்ரைட் லைன் மிசலேனியஸ் ப்ராப்ளம். அந்த மிசலேனியஸ் ப்ராப்ளம்ல இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் வந்து இஸ் அ ஃபைனல் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த ப்ராப்ளம்ல என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். இந்த ரெண்டு கான்செப்டை கவர் பண்ற மாதிரி இந்த சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். பண்ணலாமா? Question. A person standing at the junction of two straight paths represented by the equations 2x minus 3y plus 4 equal to 0 and 3x plus 4y minus 5 equal to 0 wants to reach the path whose equation is 6x minus 7y plus 8 equal to 0 in the least time. Find the equation of the path that he could follow. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜங்ஷன்ல நிக்கிறான். அதாவது ஒரு ரெண்டு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜங்ஷன்ல த பாய் வந்து ஸ்டாண்டிங், த பர்சன் இஸ் ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அவன் ஆனா போகக்கூடியது இங்க போகக்கூடிய ஏதோ ஒரு பாதையில போகும். இந்த பாதையில போறதுக்கு அவன் இப்படி போலாமா, இப்படி போலாமா, இல்ல எப்படி போகலாம்? இப்படி போனதுதான் கிட்டத்துல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஷார்ட்டா போகணும் கேட்குறாங்க. ஷார்ட்டா போகணும்னா அந்த ஜங்ஷன் வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டா நடந்தான்னா இட்ஸ் அ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது வந்து பாத் 1, இது பாத் 2. இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த பாத் 3 இருக்கா நம்ம டெஸ்டினேஷன் பாத். இந்த பாத்துக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷன்ல வந்தாதான் அவனுக்கு ஈஸி. ஸோ பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கொடுத்திருக்க ரெண்டு பாத்துக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இருக்கிறது 2x minus 3y plus 4 equal to 0 இருக்கு. இதை எதால மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 4s are 8x, 3 4s are 12y equal to minus 4. 4 and 6 minus 4. Minus 4 times 4 is minus 60. அடுத்த ஸ்டெப் 3x plus 4y equal to 5. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 9x plus 12y, 5 3s are 15. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 17x is equal to minus 1 கிடைக்கும். ஸோ x is equal to minus 1/17 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த minus 1/17 கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடும். என்ன ஈக்குவேஷன்ல போடலாம்னா 2xல கொண்டு போய் போடுறேன். minus 1/17 minus 3y equal to minus 4. இந்த minus 1/17 அங்க போச்சு. minus 2 into minus 1/17 இது அந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 3y is equal to minus 4 plus 2/17. இப்போ 17 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா 7 4s are 28, balance 2, 1 4s are 4, 68. Minus 68 plus 2 equal to 7/17. So 3y minus 3y is equal to minus 66/17. So y is equal to 22/17. So the point of intersection அப்படின்னு பார்த்தோம்னா intersection அப்படி பார்த்தோம்னா minus 1/17 22/17 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் 2 வந்து அதோட ஸ்லோப் என்ன, அதாவது பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுதான் வந்து ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டெப் 2க்கு அடுத்த பேஜ் போகலாம். 1 moment. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னா 6x minus 7y plus 8 equal to 0ன்னு இருக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டெப் 2. இப்போ 7y is equal to 6x plus 8ன்னு எழுதலாம். y is equal to 6y7 into x plus 8 அப்படி எழுதலாம். 8/7.
ஸோ இதில் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தோம்னா 6/7. இதனுடைய பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் பார்த்தோம்னா -7/6. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்? -1/17 அண்ட் 22/17 ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன் வந்து -7/6. ஓகேவா? ஸோ y minus y1 is equal to m pet into x minus x1. இதுதான் ஸ்டெப் 3 equation of path கண்டுபிடிக்கிறது. So y minus 22/17 equals to -7/6 into x minus x plus 1/17. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல எல்சிஎம் இதெல்லாம் எடுக்க போறோம். 17y minus 27 இங்க -7/6 அப்படியே இருக்கும். இங்க 17x plus 1. ரெண்டு பக்கம் டினாமினேட்டர் 17 இருக்கும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 6 கொண்டு போய் அந்த சைடு மல்டிபிள் பண்றோம். 6 into 17y minus 22 equal to -7 into 17x plus 1. இது உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 7 6 42, மிச்சம் 4, 1 6 10, 2 12, மிச்சம் 1 132, -7 41, மிச்சம் 4 11, -7 11x. ஸோ இதை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 119x plus 102y minus 132 plus 7 equal to 0. இதை மறுபடியும் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 119x plus 102y minus 125 equal to 0. இதை மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னு நினச்சோம்னா 119x plus 102y equal to 125. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஓகே இந்த சாப்டரோட வந்து இந்த கொஸ்டினோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர் ஓவராலா நம்ம பார்த்தது வந்து 1 or 2 ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸ்ல டிஃப்ரெண்டான வெரைட்டியான சம்ஸா வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம கொனிக் செக்ஷன்ஸ் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கோம்னா ஃப்ரம் த 3rd chapter to 9th chapter வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் சாப்டர் 10 கோனிக் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.